உண்மையான அன்பின் மிக அழகான கதைகளில் ஒன்று பைபிளில் உள்ள ரூத் மற்றும் போவாஸ் பற்றிய கதை. ரூத் புத்தகம். ரூத் ஒரு இளம் பெண். அவள் தனது கணவரை இளமையிலேயே இழந்தாள். அந்த துயரமான சூழ்நிலையில் கூட அவள் தனது மாமியார் நவோமியுடன் தங்கி இருந்தாள். அவரை தனியாக விட்டுவிடவில்லை. நவோமி ரூத்திடம் கூறினாள், "நீ உன் மக்களிடம் திரும்பி சென்று புதிய வாழ்க்கையை ஆரம்பியும்." ஆனால் ரூத் ஆழமான அன்பும் விசுவாசமும் கொண்டு பதிலளித்தாள், "நீ போகும் இடத்துக்கு நான் போவேன், நீ தங்கும் இடத்தில் நான் தங்குவேன்." வலி மற்றும் நிச்சயமின்மையிலும் கூட ரூத் துறந்து போகவில்லை, விசுவாசத்தை தேர்ந்தெடுத்தாள். பிறகு ரூத் அவர்களுக்காக உணவு சம்பாதிக்க வயல்களில் உழைத்தாள். அப்போது போவாஸ் என்ற நல்லதும் தேவபக்தியுள்ள மனிதர் அவளது தாழ்மை, கடின உழைப்பு, கருணைமிக்க இதயத்தை கவனித்தார். அவளது நிலையை பயன்படுத்திக் கொள்ளாமல் அவர் ரூத்துக்கு மரியாதை, பாதுகாப்பு, கௌரவம் அளித்தார். காலப்போக்கில் போவாஸ் ரூத்தை மணந்தார். அவளை அன்புடன் கவனித்தார், பாதுகாப்பும் நிலைத்த வாழ்வும் அளித்தார். அவர்களின் திருமணம் ஒரு ஆசீர்வாதமாக மாறியது. ரூத் பின்னர் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரிசையில் ஒரு பகுதியாக ஆனாள். இந்த கதை நமக்கு கற்றுக் கொடுப்பது உண்மையான அன்பு என்பது கஷ்ட காலங்களிலும் விசுவாசமாக இருப்பது, கருணை மற்றும் மரியாதையின் மேல் கட்டப்படுவது, பொறுமையுடனும் பாதுகாப்புடனும் இருப்பது, அழகு அல்லது செல்வத்தின் அடிப்படையில் அல்லாதது, விசுவாசமும் நல்ல குணமும் அடிப்படையாக கொண்டது. போவாஸ் ரூத்தை கௌரவத்துடன் நேசித்தார். ரூத் விசுவாசத்தையும் நேர்மையையும் காட்டினாள். அவர்களின் உறவு தேவனுடைய அன்பை பிரதிபலிக்கிறது, அக்கறை கொண்ட, தியாகமான, தூய்மையான அன்பு. திருமணத்திற்கு பாடம். உண்மையான அன்பு என்பது ஆரம்பத்தில் உள்ள உணர்வுகள் மட்டுமல்ல, அது ஒரு தீர்மானம். வாழ்க்கை கடினமாக இருந்தாலும் விசுவாசமாக இருப்பது, தினசரி செயல்களில் கருணை காட்டுவது, வார்த்தைகளில் மரியாதை காட்டுவது, தேவனில் சேர்ந்து நம்பிக்கை வைப்பது. அதனால் தான் ரூத் மற்றும் போவாஸ் பற்றிய கதை தேவபக்தியுள்ள அன்பும் திருமணமும் குறித்து மிகச் சிறந்த உதாரணமாக இன்றும் நினைவு கூறப்படுகிறது.